தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் என்னுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 78ஆம் சங்கீதம். ஆசாப் எழுதின மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம் என்று சொல்லி அடைப்புக்குறிக்குள்ளே நாம் பார்க்கிறோம். ஆசாப் எழுதிய போதக சங்கீதம், மஸ்கீல் என்னும் சங்கீதம். மஸ்கீல் என்றால் போதனை என்ற அர்த்தம். 78ஆம் சங்கீதம் நீளமான ஒரு சங்கீதம். இஸ்ரவேலின் வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய சங்கீதம். இந்த நீளமான சங்கீதத்தில் சில ஆழமான கருத்துக்கள் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வரலாற்று சங்கீதங்களிலே இதுவும் ஒன்று. இந்த 78ஆம் சங்கீதம், 105ஆம் சங்கீதம், 106ஆம் சங்கீதம், 136ஆம் சங்கீதம், 114ஆம் சங்கீதம், இன்னும் 135ஆம் சங்கீதம். இந்த சங்கீதங்கள் எல்லாம் வரலாற்று சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வரலாறே ஆண்டவர் தான். ஆண்டவரிடமிருந்து தான் வரலாறு ஆரம்பிக்கிறது. வரலாறு என்று சொல்ல ஆங்கிலத்தில் ஹிஸ்ட்ரி என்று சொல்வார்கள். ஹிஸ் ப்ளஸ் ஸ்டோரி, ஹிஸ்ட்ரி. ஆண்டவருடைய வரலாறு தான் அதிலிருந்தே நாம் பார்க்கக்கூடிய வரலாறாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமாக வனாந்தரத்தில் சுற்றித் திரிந்து கடைசியில் கானானுக்கு சென்றார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அந்த வரலாற்றில் நிகழ்ந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம் இந்த 78ஆம் சங்கீதம். முதல் 3 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள், என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி தொடர்ந்து இந்த சங்கீதம் செல்வதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். என் உபதேசத்தை கேளுங்கள், நான் என்ன சொல்லப் போகிறேன், பூர்வ காலத்து காரியங்களை உங்களுக்கு நான் அறிவிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆசாப் எழுதுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தான் கேள்விப்பட்டதை, தன் பிதாக்கள் தனக்கு சொன்னதை ஆசாப் மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆசைப்படுவதாக இந்த சங்கீதத்தில் என்ன பார்க்கிறோம். வேதத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஒருவேளை கண் பார்வை இல்லாதவர்கள் கேட்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்திற்கு போகும் பொழுது கருத்தாக வேதம் அங்கே போதிக்கப்படும் பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது, டிவியில் கேட்டுக்கொண்டிருப்பது, ஆடியோ சிடி போட்டு அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பது, கேட்கிறவர்களே பாக்கியவான்கள். ஒருவேளை வீட்டில் யாரையாவது, குறிப்பாக பேரப்பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க சொல்லி கருத்தாக கேட்டுக்கொண்டிருப்பது, கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். எனவே என் உபதேசத்தை கேளுங்கள் என்று ஆசா அறிவிப்பதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் பெற்ற நன்மைகளை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். சுவாசத்தில் 2 பகுதிகள் உண்டு. ஒன்று உள்மூச்சு, அடுத்தது வெளிமூச்சு. உள்ளே மூச்சை எடுத்து வெளியே மூச்சை விடுகிறோம். இதை சுவாசம் என்று நாம் சொல்கிறோம். ஆவிக்குரிய சுவாசமும் ஏறக்குறைய இதே மாதிரி தான். உள்மூச்சு இயேசுவை ஏற்றுக்கொள்வது, வெளிமூச்சு ஆண்டவரை எடுத்துரைப்பது. ஏற்றுக்கொள்வதும் எடுத்துரைப்பதும் இணைந்து காணப்படும் பொழுது அது ஆவிக்குரிய சுவாச வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. ஆண்டவரை பற்றி எடுத்துரைக்க வேண்டியது, அவருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி இந்த முதல் 3 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம்.
முதலாவதாக உபதேசத்தை கேளுங்கள், இரண்டாவதாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி 4 வசனம் முதலாக அறிவிப்பதாக பார்க்கிறோம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் என்று சொல்லி என்னென்ன காரியங்களை ஆசாப் விவரிப்பதாக இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரிந்தால் மட்டும் போதாது, உங்களுடைய சந்ததிக்கு தெரிய வேண்டும். இதனால்தான் 10 கட்டளைகள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். பாவம் செய்ததினாலே, பரீட்சை பார்த்ததினாலே, முரண்பாடு பண்ணினதினாலே, முறுமுறுத்ததினாலே அழிக்கப்பட்டார்கள். அநேக பிள்ளைகள் வனாந்தரத்திலே பிறந்தார்கள். அவர்களுக்கு எகிப்தை பற்றியோ, செங்கடலை பற்றியோ, சீனாய் மலையை பற்றியோ, 10 கட்டளைகளை பற்றியோ தெரியாது. அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலே மீண்டும் 10 கற்பனைகள் எழுதப்பட்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். நாம் மட்டும் அறிந்திருந்தால் மட்டும் போதாது, நம்முடைய சந்ததிக்கு வேதம், ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய சுவிசேஷம், கர்த்தருடைய செய்திகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது யாக்கோபு, இஸ்ரவேல், இந்த 2 பெயர்களை பார்க்கிறோம். யாக்கோபு, இஸ்ரவேல். யாக்கோபு என்பது ஆபிரகாமின் இயல்பான இயற்கையான சந்ததி. இஸ்ரவேல் என்பது ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததி. நாமெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி. எப்படி? இயல்பாக அல்ல, இயற்கையாக அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவருடைய சந்ததி, ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இதைத்தான் 4ஆம் வசனம் முதலாக 8ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். இன்னும் சில வார்த்தைகளை ஆசா விளக்கும் பொழுது 3ஆம் 5ஆம் வசனங்களிலே எங்கள் பிதாக்கள், 4ஆம் வசனத்திலே எங்கள் பிள்ளைகள், இன்னும் 4ஆம் வசனத்திலே நாங்கள், 6ஆம் 8ஆம் வசனத்திலே அவர்களுடைய சந்ததி என்றெல்லாம் பெயர்களை மாற்றி மாற்றி சொல்லி மற்றவர்கள், குறிப்பாக சந்ததியினர், இந்த செய்திகளையெல்லாம், கர்த்தருடைய காரியங்களையெல்லாம், வரலாற்றையெல்லாம், ஆண்டவர் வழிநடத்தினதெல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கருதி போதிப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தை அறியாத இந்த ஜனம் சபிக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ வேதத்தை மறந்தாய், அதனால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி ஓசியா மூலமாக ஆண்டவர் சொல்லுவதாக, கண்டிப்பாய் சொல்லுவதாக 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளாக இருக்க வேண்டும். ஒலிவ மர கன்றுகளாக இருக்க வேண்டிய பிள்ளைகள் உடைமரங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு என்ன காரணம்? வீட்டிலே வேதம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, தியானம் இல்லை, ஜபம் இல்லை, குடும்ப ஜபம் இல்லை, கர்த்தருக்குள்ளாக பிள்ளைகள் கண்காணிக்கப்படவில்லை. எனவே ஒலிவ மர கன்றுகள் அல்ல, உடைமரங்கள், முள்மரங்களாக அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இள வயதிலிருந்தே பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக போதிக்கப்பட்டு, கர்த்தருக்குள்ளாக போஷிக்கப்பட்டு வாழ வைக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக பெற்றோர் வேதத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக பெற்றோர் அந்த கீழ்ப்படிதலை தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். எவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 4ஆம் 5ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய துதியை சொல்ல வேண்டும், கர்த்தருடைய பலத்தை சொல்ல வேண்டும், கர்த்தருடைய அதிசயங்களை சொல்ல வேண்டும், அவருடைய சாட்சியை சொல்ல வேண்டும், வேதத்தை, பிரமாணங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இவற்றையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை ஆகும். ஏன் இப்படி பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால், தங்கள் பிள்ளைகளுக்கு ஏன் சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் ஆண்டவர் பேரிலே நம்பிக்கை கொண்டு, விசுவாசம் கொண்டு, பற்றுறுதி கொண்டு வாழத்தக்கதாக இவற்றையெல்லாம் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும். கர்த்தருடைய செயல்களை அவர்கள் அறிந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து பிரியம் வைத்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக ஆதி முதலாகவே பிள்ளைகள் பிறந்ததிலிருந்தே அவர்களுக்கு சொல்லி, கர்த்தருடைய காரியங்களை சொல்லி அவர்களை வளர்த்து வர வேண்டும். இன்னும் கலகமுள்ள சந்ததிகள் சுற்றி வர இருக்கும்போது அவருடைய பிதாக்கள், பெற்றோர், தாத்தா பாட்டிமார் இவர்களெல்லாம் கலகம் பண்ணி கர்த்தருக்கு கோபமூட்டினார்களே, அதையெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் செய்தால் வாழ்க்கை கெட்டு போகும், சீரழியும் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். இந்த காரியங்களை எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லி
அவர்களை கடவுளுக்குள் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், பிள்ளைகளுக்கு போதிக்கிறீர்களா? பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதையிலே நீங்கள் வழிநடத்துகிறீரா? பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதைகளிலே வழிநடத்துகிறீர்களா? பிள்ளைகள் முக்கியம். கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், கர்த்தருடைய சொத்து. உங்களுடைய பிள்ளைகள் அல்லர். உங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் படைத்து உங்களிடத்தில் ஒப்படைத்து எனக்காக வளர்த்திடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எங்கேயோ பிறக்க வேண்டிய பிள்ளைகள், யார் வீட்டிலோ பிறக்கக்கூடிய பிள்ளைகள், அவர்களை எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து உங்கள் மூலமாக பிறக்கச் செய்து எனக்காக வளர்த்திடு என்று சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகளை கர்த்தருடைய பாதையிலே வளர்த்து வர வேண்டியது நம்முடைய கடமை. பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும்? இயேசுவை போல வளர வேண்டும். லூக்கா 2:52 பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவக்கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆண்டவருடைய வேதத்திற்கு பெற்றோர் கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிதலை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களும் கீழ்ப்படியத்தக்கதாக ஆவண செய்ய வேண்டியது பெற்றோருடைய கடமையாகும். பெற்றோர் கர்த்தருடைய பிரதிநிதிகள் என்பதை மறவாமல், கர்த்தர் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சித்தம் கொள்ளுகிறாரோ அந்த சித்தத்தின் அடிப்படையிலே, தேவ சத்தியத்தின் அடிப்படையிலே, வசனத்தின் அடிப்படையிலே பிள்ளைகளை வளர்த்து வர வேண்டியது ஆவிக்குரிய பெற்றோரின் கடமை ஆகும். ஆக முதலாவதாக உபதேசத்தை கேளுங்கள். இரண்டாவதாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். மூன்றாவதாக உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். ஆண்டவரோடு உள்ள உடன்படிக்கையிலே நீங்கள் மீறாமல், மறவாமல், முறிக்காமல் அந்த உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லி 10ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் பார்க்கிறோம். என்ன 10ஆம் வசனம் சொல்கிறது? அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு செய்த அதிசயங்களையும் மறந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே கருத்தை தொடர்ந்து இன்னும் 37ஆம் வசனத்திலும் காண்கிறோம். ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு அவர்கள் முதுகு காட்டினார்கள் என்று சொல்லி 9ஆம் வசனம் சொல்கிறது. முதுகு காட்டினார்கள், வேண்டவே வேண்டாம், அந்த கற்பனை விட்டு திரும்பினார்கள், மனம் திரும்பவில்லை, பாவத்துக்கு நேராக தங்களுடைய வாழ்க்கையை திருப்பி கொண்டார்கள். கர்த்தருடைய கற்பனையை அவர்கள் மறந்து முதுகு காட்டினார்கள். இந்த கற்பனைகள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி ஆண்டவரை விட்டு சோரம் போனார்கள். அதுதான் ஒரு கட்டத்தில் நடந்தது. இயேசுவானவருடைய வாழ்க்கையிலும் அப்படியே நடந்தது. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மக்களுக்கு போஜனம் கொடுத்தார், திருப்தி அடைந்தார்கள். அதற்கு பிறகு சுவிசேஷத்தை சொன்னார், சத்தியத்தை சொன்னார், தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த சமயத்தில் இது கடினமான உபதேசம், யார் இதை கைக்கொள்ளக்கூடும் என்று சொல்லி அது முதல் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பரிதாபமான ஒரு கேள்வியை 12 பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்ட பொழுது சீமோன் பேதுரு சொன்னான், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, உம்மிடத்திலே நித்திய வசனங்கள் உண்டே என்று சொல்லி அறிக்கை செய்வதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, நியாயங்களுக்கு, பிரமாணங்களுக்கு முதுகு காட்டாமல் அந்த கற்பனைகளை கைக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. முதலாவதாக முதுகு காட்டினார்கள், இரண்டாவதாக மீறினார்கள். ஆண்டவருடைய கற்பனைகளை, ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறினார்கள். உடன்படிக்கை என்றால் என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு சொந்தம் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நாங்களும் உமக்கு சொந்தம் என்று சொல்லி, கர்த்தர் எனக்காக, நான் கர்த்தருக்காக என்று சொல்லி இருவரும் இணை பிரியாத வாழ்க்கை வாழ்வது உடன்படிக்கை. உடன்படிக்கை காத்துக்கொள்ள தேவன் விருப்பம் கொண்டார். இவர்களோ அதை மீறி நடக்க ஆசைப்பட்டார்கள், மீறினார்கள். மீறுதல் பாவம் என்று சொல்லி 32ஆம் சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. தண்டவாளம், அந்த தண்டவாளத்தில் 2 பகுதிகள், 2 கம்பிகள், அதன் மேல் ரயில் ஓடுகிறது. ஒருவேளை ஒரு தண்டவாளத்திலே பாதிப்பு என்றால், அது முறிந்து விட்டது என்றால், இடைவெளி உண்டாகி விட்டதென்றால், அல்லது ஒரு பக்கமாக சரிந்து விட்டது என்றால் ரயில் ஓடாது. ஓடினால் ரயில் ஆபத்து உண்டாகும். அதுபோல மீறுதல் நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். உடன்படிக்கை மீறாமல்
நான் கர்த்தருக்கு சொந்தம். அவர் என்னை படைத்ததினாலே நான் அவருக்கு சொந்தம். அவர் என்னை மீட்டதினாலே நான் அவருக்கு சொந்தம். அவர் என்னை அழைத்ததினாலே நான் அவருக்கு சொந்தம் என்று சொல்லி சொந்தம் பாராட்டக்கூடிய தெய்வம். அவரை சொந்தம் பாராட்டி முதுகு காட்டாமல் மீறாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் 11ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது மறந்தார்கள், அவருடைய செயல்களை மறந்தார்கள், அதிசயங்களை மறந்தார்கள், கரத்தின் கிரியைகளை மறந்தார்கள், அவ்வப்போது ஆண்டவர் அருளி செய்த விடுதலைகளை மறந்தார்கள், அடையாளங்களை மறந்தார்கள், அற்புதங்களை மறந்தார்கள். மீண்டும் எகிப்துக்கு போக திட்டமிட்டார்கள். நன்றி இல்லாத மக்கள் கர்த்தர் காட்டிய எல்லா விதமான செயல்பாடுகளையும், அற்புதங்கள், அடையாளங்கள், ஆலோசனைகள், வழிநடத்தின விதங்கள், கொடுத்த போஜனங்கள், கொடுத்த இளைப்பாறுதல்கள் எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரை புறந்தள்ளி மீண்டும் எகிப்துக்கு போக யோசித்தார்கள், பிரயாசப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு முதுகு காட்டுகிறீர்களா? அதை மீறி வாழ்கிறீர்களா? இன்னும் அதை மறந்தே போனீர்களா? இன்னும் பார்க்கிறோம் 17ஆம் வசனத்தில் மூட்டினார்கள். என்ன மூட்டினார்கள்? கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். கர்த்தர் நம்மேல் அன்பாயிருக்க வேண்டும், நம்மை பார்க்கும் பொழுது புன்னகை பூக்க வேண்டும், நம் பேரிலே பிரியமாக இருக்க வேண்டும், நம் தோளிலே கை வைக்க வேண்டும், நம்மை தம்முடைய மார்போடு அணைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டுமே ஒழிய கோபம் மூட்டக்கூடாது. ஆண்டவர் நம் பேரிலே கோபமாக இருக்கும் பொழுது எப்படி நாம் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ முடியும்? ஆமாம், கர்த்தருக்கு நாம் எப்படி கோபம் மூட்டுகிறோம்? அவர் எப்பொழுது கோபம் கொள்ளுகிறார் நமக்கு எதிராக? 11ஆம் வசனத்திலே மறப்பதால், அவரையும் அவருடைய கிரியைகளை மறந்து வாழ்வதால், அவருடைய வல்லமையை மறப்பதால் என்று சொல்லி 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். அவர் எகிப்திலே செய்த அற்புதங்களை மறப்பதால் என்று சொல்லி 43ஆம் வசனம் முதலாக நாம் காண்கிறோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்திய விதத்தை மறந்து விடுவதால் அவரை மறக்கிறோம் என்று சொல்லி 14ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை நாம் படிக்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தர் கொடுத்த வெளிச்சம், கர்த்தர் கொடுத்த மேகம், தண்ணீர், இறைச்சி, மன்னா, இப்பேற்பட்ட அநேக நன்மைகளை ஆண்டவர் தந்திருந்தும் அவரை மறப்பதால் கோபமூட்டுகிறோம். அவருடைய விடுதலைகளை மறப்பதால் கோபமூட்டுகிறோம். அவருடைய வாக்குத்தத்தங்களை மறப்பதால் கோபமூட்டுகிறோம். கானான் தேசத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்று கர்த்தர் வாக்குறுதினாரே, இவர்கள் மீண்டும் எகிப்துக்கு போக விரும்புகிறார்கள். பொருள் என்ன? அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் மறக்கிறார்கள். அவருடைய உண்மைத்தன்மையை அவர்கள் மறக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். எனவே கர்த்தருக்கு கோபம். முதலாவதாக மறப்பதால் கோபம், இரண்டாவதாக மட்டுப்படுத்துவதால் கோபம். ஆண்டவருடைய கிரியைகளை, செயல்களை, வல்லமையை, பலத்தை, சித்தத்தை, ஞானத்தை மட்டுப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி 41ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரை மட்டுப்படுத்துதல் என்றால் என்ன? முறுமுறுப்பு. ஆண்டவர் செய்வது போதாது, ஆண்டவருடைய கிருபை போதாது, அவருடைய செயல்கள் போதாது, அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள் போதாது. முறுமுறுப்பு. 31ஆம் வசனத்திலே அவிசுவாசம், 36 முதல் 37 பொய், இன்னும் 18ஆம் 41ஆம் வசனங்களிலே அவரை பரீட்சை பார்ப்பது, பேராசை, இச்சை என்று சொல்லி 30ஆம் வசனம் நன்றி இல்லாமை என்று சொல்லி அதே வசனங்கள். இப்படி பல நிலைமைகளிலே கோபமூட்டிய மக்கள், முறுமுறுப்பு, மறப்பு, முரட்டாட்டம், இப்படி பல நிலைமைகளிலே கர்த்தருக்கு அவர்கள் கோபமூட்டினார்கள் என்று சொல்லி வசனமாக இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட துரோகமுள்ள வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்ததினாலே கர்த்தருக்கு பெருங்கோபம். உடன்படிக்கை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மறப்பதால் மட்டுமல்ல, மட்டுப்படுத்துவதால் மட்டுமல்ல, மனம் திரும்பாததால் தங்களுடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு பாவங்களின் நிமித்தம் மனஸ்தாபப்பட்டு வேதனைப்பட்டு ஆண்டவரிடத்திலே மண்டியிட்டு, ஆண்டவரை என்னை மன்னியும் என்று சொல்லி புது வாழ்க்கையை கடவுளுக்குள்ளாக, ஆண்டவருக்குள்ளாக ஆரம்பித்து அவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை இல்லாததினாலே உடன்படிக்கையை அவர்கள் கை கொள்ளவில்லை. பொய் சொன்னார்கள், போலித்தனமான விசுவாசம் வைத்தார்கள், விக்கிரக ஆராதனையை வழியாக அவர்கள் செய்து கொண்டே வந்தார்கள். ஆண்டவரை துதிக்கக்கூடிய வேளையிலே
துதித்தார்கள், ஆனால் அர்த்தத்தோடு துதிக்கவில்லை. சும்மா உதடு சொன்னது, உள்ளமோ எங்கேயோ இருந்தது. கிளிப்பிள்ளையை போல சொன்னதை சொல்வது போல துதித்தார்களை ஒழிய அவர்கள் உள்ளம் துதிக்கவில்லை, உதடு மட்டுமே துதித்தது. தேவனுக்கு தேவை கிளிப்பிள்ளைகள் அல்ல, தேவனுக்கு தேவை கீழ்ப்படுகிற பிள்ளைகள். பொய், போலித்தனம், பித்தலாட்டம் எல்லாமே இருந்தது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை அவர்கள் நம்பவில்லை, ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணவில்லை. சில சமயங்களில் ஜெபம் பண்ணினார்கள், ஆனால் அந்த ஜெபங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு அடுத்த ஜெபங்கள் அல்ல. 3 காரியங்களை நாம் பார்த்தோம், இன்னொரு காரியத்தையும் நாம் பார்ப்போம். முதலாவதாக உபதேசத்தை கேளுங்கள், இரண்டாவதாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், மூன்றாவதாக உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள், நான்காவதாக உண்மையாய் மேயுங்கள். உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், பெரியவர்கள், திருச்சபை மக்கள், இவர்களெல்லாம் உண்மையான மேய்ச்சலிலே நீங்கள் வழிநடத்துங்கள். நீங்கள் மக்களை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்களாக அழைக்கப்பட்டவர்கள். உண்மையாய் மேயுங்கள். 68ஆம் வசனம் முதல் கடைசி வசனம் வரை நாம் காண்கையில் இந்த கருத்துக்களை பார்க்கிறோம். அங்கே தாவீதை உதாரணம் காட்டி ஆசாப் எழுதுவதாக வேதம் சொல்கிறது. 68ஆம் வசனம் முதல் பாருங்கள். சங்கீதம் 78 வசனம் 68. யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார். தாவீதை பாருங்கள். தாவீதை இங்கே சந்திக்கிறோம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீதை உதாரணம் காட்டி இக்காலத்து தலைவர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், பெரியவர்கள் இவர்களெல்லாம் திருச்சபையை மேய்ப்பது எப்படி, கர்த்தருடைய ஜனங்களை மேய்ப்பது எப்படி என்று சொல்லி உதாரணம் காட்டி விளக்குவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக உண்மையாய் ஜனங்களை மேய்த்தவன் தாவீது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் நமக்கு தெளிவாக இந்த சங்கீதத்திலிருந்து அறிவிக்கிறது. எப்பிராயிம் கோத்திரத்தை கர்த்தர் நிராகரித்தார், பெருமையுள்ளவர்கள் யூதா கோத்திரத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று சொல்லிவிட்டு அந்த யூதா கோத்திரத்தில் வந்த தாவீது, தாவீதின் குமாரனாகிய இயேசு யூத ராஜசிங்கம், அந்த கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீது எப்படி உண்மையாய் மேய்த்தானாம்? இக்காலத்து மேய்ப்பர்கள், போதகர்கள், பேராயர்கள், திருச்சபை தலைவர்கள், ஊழியக்காரர்கள் இவர்களெல்லாம் சபைகளை மேய்ப்பது எப்படி, மக்களை மேய்ப்பது எப்படி? 4 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக அடக்கம். அடக்கத்தோடு மேய்த்தவன், ஆடுகளோடு வாழ்ந்தவன், ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்து அரசனாக மாற்றினார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அந்த காலத்திலே நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கிறேன், இதற்கு என்ன காரணம்? அடக்கம். தாழ்மையோடு தன்னுடைய திருச்சபையை தன் கையிலே ஒப்பு கொடுத்த ஜனங்களை தாவீது மேய்த்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு நாளிலே கவனும் கல்லும் அவன் கையிலே இருந்தன. இப்பொழுதோ கர்த்தருடைய வேதம் அவனுடைய வாயிலே அவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலிலே ஒவ்வொரு ராஜாவுக்கும் வேதத்தின் ஒவ்வொரு பிரதி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வேத வசனங்களை வாசித்து வாசித்து, நாட்டின் சட்ட புத்தகமே வேத புத்தகம், அந்த வேதத்தை வாசித்து வாசித்து அடக்கத்தோடு ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும். இது தாவீதின் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு உண்மை. அப்படியே அவன் நடந்து கொண்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக தாவீதின் அடக்கம், இரண்டாவதாக தாவீதின் அழைப்பு. ஆண்டவர் அவனை அழைத்தார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கரவலாடுகளின் பின்னே சென்று கொண்டிருந்த மனுஷனை கர்த்தர் தம்மை பற்றும் ஊழியத்திற்கு அழைத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அழைப்பு. ஆமா, அடக்கத்தோடு ஜீவிக்கிறீர்களா? தாழ்மையை தரித்து கொண்டு வாழ்கிறீர்களா? உங்களுக்கு அழைப்பு உண்டா? நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் என்றால், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால், பாவத்திலிருந்து திரும்பி இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறீர்கள் என்றால், அர்ப்பணம் செய்தவர்கள், அழைக்கப்பட்டவர்கள்.
1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறோம். யாரெல்லாம் அந்தகாரத்திலிருந்து பாவத்திலிருந்து அழைக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, இயேசுவினிடத்திற்கு அழைக்கப்பட்டு அவருடைய புண்ணியங்களை, சுவிசேஷத்தை, சத்தியத்தை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக அடக்கம், 2வதாக அழைப்பு, 3வதாக 72 ஆக உண்மை, உள்ளான உண்மை, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க காண்கிறீர், எதிர்பார்க்கிறீர் என்று சொல்லி 51 தாவீது பாடுகிறானே, அதுபோல உள்ளான உண்மையோடு, அகத்திலே இருதயத்திலே உண்மையோடு ஜீவித்தவன் தாவீது. அப்படி உண்மையோடு ஜீவிக்க வேண்டும் மேய்ப்பர்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக அடக்கம், 2வதாக அழைப்பு, 3வதாக அக உண்மை, 4வதாக ஆற்றல். 72 ஆற்றலோடு திறமையோடு ஜனங்களை நடத்தினவன் தாவீது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீதின் வரலாற்றிலிருந்து, அவனுடைய ஆளுமையிலிருந்து, அவனுடைய ஆளுகையிலிருந்து இந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இந்நாட்களிலே ஓய்வு நாள் பாடசாலையா, வாலிபர் குழுவா, பெண்கள் கூட்டமா, பெரியவர்கள் கூட்டமா, ஆராதனையா, எந்த ஒரு நிகழ்ச்சியிலே, எந்த ஒரு ஆண்டவருக்கு அடுத்த ஊழியத்திலே கலந்து கொண்டாலும் இந்த 4 காரியங்களும் அவசியம். அடக்கம் தேவை, அழைப்பு நிச்சயமாக தேவை, ஆக உண்மை அவசியம், ஆற்றல் மிகவும் தேவை. இவற்றின் மூலமாக ஜனங்களை வழிநடத்தும் பொழுது உண்மையாய் மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்களாக திகழ்வோம். ஆக 4 காரியங்களையும் மீண்டுமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உபதேசத்தை கேளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், உடன்படிக்கை கைக்கொள்ளுங்கள், உண்மையாய் மேயுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்தீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. எங்கள் பிள்ளைகள் உடைமரங்களாக வாழாமல் உம்முடைய ஒலிவமர கன்றுகளாக வாழத்தக்கதாக எங்களுடைய சாட்சியின் ஜீவியத்தினாலே, கர்த்தருடைய வசனத்தினாலே அவர்களுக்கு போதித்து ஆவிக்குரிய போஷணங்களை கொடுத்து அவர்களை கர்த்தருக்குள்ளாக வளர்த்து வரத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாங்கள் அறிவித்து உம்முடைய உடன்படிக்கையை நாங்கள் கைக்கொண்டு, உம்முடைய உடன்படிக்கையை மற்றவர்களும் கைக்கொண்டு வாழத்தக்கதாக உம்முடைய அன்பு ஊழியர்களாக நாங்கள் திகழ கிருபைத்தாரும். மேலாக ஆண்டவரே, தாவீதை உதாரணம் காட்டி எங்களுக்கு போதித்தீரே. அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குணாதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் காணப்படத்தக்கதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையாக எங்களுடையவர்களை நாங்கள் மேய்த்து, எங்களுடையவர்களை, எங்கள் திருச்சபை மக்களை நாங்கள் மேய்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.